அசைக்க முடியாத ஒரு பெரிய அரசியல் சக்தியா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. எந்த விதமான கட்சியினுடைய கூட்டணியோடையும் இல்லாம தனிப்பட்ட முறையில கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் தமிழ் தேசியங்கிற கொள்கையும் கோட்பாடையும் கடைக்கோடி மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்து அதுக்கு உண்டான அந்த தத்துவத்துக்கு உண்டான மக்கள் செல்வாக்க நாளுக்கு நாள் அதிகப்படுத்திட்டு இருக்காரு. இதே ஒரு பதிவு இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சி வேற எந்த கட்சி தலைவர் மேலேயும் இந்த ஒரு பகிரங்கமா இப்படி ஒரு கொலை மிரட்டல் வந்திருந்தா நம்மளுடைய அரசாங்கமும் காவல்துறையும் இதே மெத்தன போக்குல தான் இருப்பாங்களா, இல்ல இதை விட துரிதமான நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா? குழி போடுறீங்களே, இந்த சீமான் அவர்களை நாங்க தலையவே வெட்டிடுவாங்கிறீங்களுக்கு இன்னைக்கு ஏன் அந்த நடவடிக்கை மெதுவா ஆமை மாறி நகர்றதுங்கிறதா என்னுடைய கேள்வி. உங்களுக்கு பதில் சொல்லணும்ல, ஏன் கைது பண்ணலன்னு கேக்குறீங்கல்ல? கைது நடவடிக்கைக்கு தான் காவல்துறை போய் பல முறை வீட்டுக்கு போயிட்டு போலீஸ் அரசாங்கத்துக்கிட்ட அந்த பதில் எதிர்பார்க்கிறோம். ரைட், இப்ப நீங்க தான் அரசாங்கங்கிறதே நமக்கு தெரியுது. இப்ப நீங்க சொல்லுங்க, எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு இந்த பிரச்சனை? ஐயா, நீங்க இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க பையனுக்கு நீங்க பீர் வாங்கி குடிப்பீங்களா? எங்களுக்கு அந்த பழக்கம் இல்ல. அப்ப நீங்க திமுக அந்த பழக்கம் இருக்குதா? அப்போ இங்க பாருங்க, திமுக பையன் பீர் வாங்கி கொடுக்கறது ஏங்க? தலைவர் ஐயா, எங்க கட்சி தொண்டர் குடிச்சான், தப்பு தான். அப்படி சொல்லுங்க. அப்புறம் அதுக்கு என்னமோ தூக்குல போடுற மாதிரி பேசுறீங்க. குக்கு செய்திகளுக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய விவாதத்துல கலந்துக்கிறதுக்காக திரு நந்தகுமார் அவர்கள், நம்மளுடைய மூத்த அரசியல் விமர்சகர், அவரும் திரு காமாட்சி நாயுடு அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காங்க. ஐயா வணக்கம். 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 திரு சீமான் அவர்களுக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு. அது அவரு போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்கிறாரு. பட் அது கம்ப்ளைண்ட யாரும் எடுத்து நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியலையே. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையாலுமே கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். ஏன்னா இன்னைக்கு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத ஒரு பெரிய அரசியல் சக்தியா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. எந்த விதமான கட்சியினுடைய கூட்டணியோடையும் இல்லாம தனிப்பட்ட முறையில கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் தமிழ் தேசியங்கிற கொள்கையும் கோட்பாடையும் கடைக்கோடி மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்து அதுக்கு உண்டான அந்த தத்துவத்துக்கு உண்டான மக்கள் செல்வாக்க நாளுக்கு நாள் அதிகப்படுத்திட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய ஒரு தலைவர், இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு 35 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களின் ஆதரவையும் அபிமானத்தையும் நல்லெண்ணத்தையும் பெற்ற ஒரு அரசியல் தலைவர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் மேல இன்னைக்கு சோசியல் மீடியால உங்க தலையை வெட்டிடுவோம், உங்களுடைய ஆளே இல்லாம பண்ணிடுவோம், உங்க கட்சியில பாத்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு இரங்கல் செய்தி வரும், கூடிய விரைவில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளருடைய தேர்தல் எல்லாம் வரவே இருக்கு அப்படிங்கிறது, இதை வெளிப்படையா சமூக வலைதளங்கள்ல, இன்ஸ்டாகிராம் மாதிரி பல சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு. அது தேனி மாவட்டத்தை சேர்ந்த சந்தோஷ்ங்கிற ஒரு நபர் அந்த செயலை செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதோட இல்லாம இது தொடர்ந்த வண்ணமே இருக்கு. இது மட்டும் இல்ல, பல தடவை வந்திருக்கு. ஒரு 4 பேருக்கு மேல அவங்க நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறையிலிருந்து அவங்க போய் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுல இன்னைக்கு போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அந்த விசாரணை எப்படி நகர்ந்துகிட்டு இருக்கு, அது இன்னைக்கு யார் அதை பதிவு போட்டாங்கிறது சோசியல் மீடியால இருக்கு. அந்த நபர் யாருங்கிறது பேருக்கு முதல் கொண்டு அவங்க இன்னைக்கு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கும் போது நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இதே ஒரு பதிவு இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சி வேற எந்த கட்சி தலைவர் மேலேயும் இந்த ஒரு பகிரங்கமா இப்படி ஒரு கொலை மிரட்டல் வந்திருந்தா நம்மளுடைய அரசாங்கமும் காவல்துறையும் இதே மெத்தன போக்குல தான் இருப்பாங்களா, இல்ல இதை விட துரிதமான நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா? என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம சமீபத்துல பார்த்தோம், ஒரு பாட்டி அம்மா ஒரு போஸ்டர் ஒட்டி இருந்த போஸ்டர்ல அவங்க ஏதோ அதை ஒரு செயல் செய்யறாங்க. அதை யாரோ ஒரு பையன் அதை வீடியோ எடுத்திருக்கான். அந்த பையனுக்கும் அந்த பாட்டிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அப்படி அந்த பையன் அந்த வீடியோவை எடுத்து போட்டதுல அவன் யாரு எங்க இருக்காங்கிறத பார்த்து அவனை போய் கைது செய்யறதுக்கு ஏகப்பட்ட நடவடிக்கைகள். அதே மாதிரி இந்த பாட்டியம்மாவை அரெஸ்ட் பண்றதுக்கு தனிப்படை அமைச்சு இந்த அளவுக்கு ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரை ஒரு அவமரியாதை செயல், அது படுபாதக செயல் இல்லை. அந்த அம்மா பண்ணுனது ஒரு அவமரியாதை செயல். அதை செய்யலாமா செஞ்சிருக்க கூடாதா, அந்த அம்மா ஏதோ ஒரு எண்ணத்துல செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
அந்த மாதிரி ஒரு அவமரியாதை செயல் செய்யறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து பூதாகரமாக்கி அவங்க ஒன்றும் அந்த பெரியம்மா வந்து ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் இல்லை. அவங்க மூலியமா தான் இந்த சமூகங்கள்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு அவங்க வயது முதிர்ந்த பெண்மணியா இருந்தாலும் அவங்க இந்த சமூகத்துக்காக ஆற்றிய பணி, அந்த குடும்பத்துக்காக, சமூகத்துக்காக, இந்த மக்களுக்காக ஆற்றிய பணி. சாதாரண ஒரு குடும்ப தலைவின்னு நம்ம சொல்றோம். ஒரு குடும்ப தலைவி இல்லைன்னா அந்த குடும்பமே நாசமா போயிடும். அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிறவங்களையும் குடிமகனாக ஆக வேண்டியது அந்த பெரியம்மாவுடைய இது. குழி போடுறீங்களே, இந்த சீமான் அவர்களை நாங்க வந்து தலையவே வெட்டிடுவாங்கிறீங்களுக்கு இன்னைக்கு ஏன் அந்த நடவடிக்கை வந்து மெதுவா ஆமை மாதிரி நகர்றதுங்கிறதா என்னுடைய கேள்வி. இப்ப சொல்லுங்க. அதாவது நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போடாதீங்க. வேற எதுக்கு போடுறது? அந்த அம்மா வந்து அவருடைய போஸ்டரை, அவரை முதலமைச்சரை செருப்பால் அடிக்கிறது சரின்னு ஒத்துக்கிறீங்களா? நான் அதனால என்னுடைய வார்த்தையில சரி தெளிவா சொன்னா போதுமா? சரியான விஷயம் இல்ல. அதுக்கு வந்து கைது பண்றது செருப்பால் அடிக்கிறதே தப்புன்னா ஒருத்தருடைய தலையை வெட்டிடுங்கிறது அதை விட ரொம்ப கம்மியான செயலும். அது தலையை வெட்டுறதை விட செருப்பால் அடிக்கிறதுங்கிறது வந்து நான் வந்து அது சரியான செயல்னு நம்ம சொன்னோம். அதான சொல்றீங்க நீங்க? அத சொல்லல. அதுக்கு இதுக்கு முடிச்சு போடாதீங்கங்கறேன். இது வேற கேஸ். இப்ப நானே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு செருப்பு அந்த அம்மா தூக்கி போஸ்டர் மேல அடிக்குது, அது மோசமான செயலா இல்லையா? அது மோசமான செயல். அதுக்காக அந்த அம்மாவை வந்து தேடுறோம், அவ்வளவுதான். அதை விட அப்படியே நிப்பாட்டுங்க. அதை விட தலையை வெட்டுறதுங்கிறது பெரிய விஷயமா இல்லையா? அதான் அதை அப்படியே நிப்பாட்டுங்க. இல்ல நிப்பாட்ட வேண்டாம், நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதாவது அந்த செருப்பை எடுத்து காமிச்ச அந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைக்கிறீங்க, ரைட்டு, அது மோசமான செயல். நானுமே உங்களோட உடன்படுறேன். அந்த மாதிரி அந்த அம்மா செஞ்சிருக்க கூடாது. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரை நான் தலையை வெட்டிடுவேன், கூடிய விரைவில் இரங்கல் செய்தி வரப்போகுது, அந்த கட்சிக்கு தேர்தல் வரப்போகுது, இந்த செயல் எப்படி பாக்குறீங்க? இந்த செயல் கடுமையா கண்டிக்கப்பட வேண்டியது மட்டுமல்ல, அவனை கைது செய்து சிறையில் அடைக்கணும். அது நான் காலையில நான் தேனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போன் பண்ணி விசாரிச்சுட்டேன். அவன் ஓடி ஒளிஞ்சிருக்கான், அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க, தனிப்படம் அமைச்சாச்சு. அப்ப நீங்க போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்க காவல் இல்ல அவங்க ஏற்கனவே வேலையில முடுக்கி விடப்பட்டு கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு. அப்ப நீங்க ஏன் போன் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது? இங்க பாருங்க, நான் டிபேட்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, என்ன தெரியும்ல, தெரியாம பேச முடியாது. நீங்க ஒரு காவல்துறை, தேனி காவல்துறைக்கு நீங்க போன் பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன? கட்டாயம்னா என்ன ஸ்டேஜ் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, பேசணும். தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இப்ப நானும் தெரிஞ்சுக்கணும்னா காவல்துறைக்கு போன் அடிச்சிடலாமா? ஏன் போன் எடுப்பாங்களா? ஏன் உங்க போனை எடுக்காம இப்ப யாரு வேணா எடுத்துடலாமா? இப்ப இங்க பாருங்க, காவல்துறைக்கு யார் வேணாலும் போன் பண்ணி கேட்கலாம், என்னாச்சு சார் அந்த வழக்கு என்னாச்சு. இப்ப நம்மளே ஒரு 10 பேர் இங்க இருக்கிறவங்களை கூப்பிடுவோம், தொடர்ந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த காவல் நிலையத்து நம்பரே கொடுங்க, நம்ம 10 பேர் அடிப்போம், உங்களுக்கு சொல்ற பதில் எல்லாத்துக்கும் சொல்லிடுறாங்களான்னு 10 பேரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இப்ப நான் பேசுனேன்னு என் அடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு நீங்க கேளுங்க. ஒரே நேரத்துல 10 பேர் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தா காவல்துறை வேற வேலை பார்க்க வேண்டாமா? உங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணா எல்லாத்துக்கும் ப்ராப்பரா பதில் சொல்லிடுவாங்க. கண்டிப்பா ஸ்டேஷன் அப்படியே சொல்லிட்டு நீங்க ஏன் அதை வந்து போன் பண்ணி கேட்க வேண்டிய கட்டாயம் என்ன? நான் டிபேட்ல உங்களுக்கு பதில் சொல்லணும்ல, ஏன் கைது பண்ணலன்னு கேக்குறீங்கல்ல. கைது நடவடிக்கைக்கு தான் காவல்துறை போய் பலமுறை வீட்டுக்கு போயிருக்கு. அரசாங்கத்துக்கிட்ட அந்த பதில் எதிர்பார்க்கிறோம், ரைட்? இப்ப நீங்க தான் அரசாங்கங்கிறதே நமக்கு தெரியுது. இப்ப நீங்க சொல்லுங்க, எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு இந்த பிரச்சனை? அவன் தலைவரும் ஆயிட்டான். இப்ப அவன் வீட்டுல காவலரும் அங்க நிக்கிறாங்க, அவங்க மஃப்டி போலீஸும் அந்த ஏரியால போட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவன் எங்க போயிருக்கான் என்னங்கிறத சர்ச் பண்ணிடுவேன். ஏன்னா பெண்களை கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல விசாரிக்க இயலாதுங்கிற ஒரு காரணத்தினால இப்ப விட்டு வச்சிருக்கு. அதுவும் 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. வரலைன்னு சொன்னா பெண்களை கூட்டிட்டு வர வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை. அவங்க பெரியவங்க, அவங்க அப்பா எத்தனை தனிப்படை போட்டிருக்காங்க? தனிப்படை ஆமாங்க, இதுக்கு 100 தனிப்படை போடுவாங்க. பாட்டியம்மாக்கு போட்டீங்களா இல்லையா? அது வேறங்க. நீங்க என்ன பாட்டியம்மாக்கு தனிப்படை வேணும், சீமானுடைய கொலை முறை இருங்க. அதுக்கு எத்தனை தனிப்படை, எத்தனை படம், ஒரு 100 பேரை அனுப்பிச்சாங்களா? ஒரு ஸ்டேஷன்ல சொன்னாங்க பேருக்கு. ஊடகத்துல சொன்னது தனிப்படை தேடிச்சுன்னு சொன்னாங்க. அதுக்காக தனிப்படையை நாங்க அமைக்கிறோம். எல்லாம் ஏங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, யாருக்கு இங்க பாருங்க, தனிப்படை எல்லாம் ஒண்ணும் அமைக்கல. தனிப்படை அமைக்க வேண்டிய அவசியம் இல்ல. பாட்டியம்மா யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல, அதனால அமைச்சாங்க. இது ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, யாரு குற்றவாளிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவனுடைய தெரிஞ்ச ஒரு நபர் எங்க போறாரு எங்க வராருன்னு இவ்வளவு நேரம் ஆகும் அவரை பிடிக்கிறது.
செந்தில் பாலாஜி தம்பி எவ்வளவு நாளா காணா போயிட்டு இருந்தாரு. அவரை ஒன்றிய காணா போனாரா இல்ல காணா போக வச்சீங்களா? சும்மா அந்த கதையெல்லாம் விடாதீங்க. காணா போயிட்டாரா அவரு? பாருங்க, நீங்க வந்து மந்திரவாதியை கூப்பிட்டு வெத்தலையில மை தடவி இன்னைக்கு செந்தில் பாலாஜி தம்பி கண்டுபிடிச்சீங்களா? நீங்க பேசுறது எங்க அரசுக்கு எதிராகவே பேசி பழக்கம். எதிராக பேசுறதுனே இல்ல. அம்மா ஒரு நிலைமை இப்ப இதே நான் அதத்தான் சொல்றேன். அம்மா அந்த மாதிரி செஞ்சிருந்தா கூட பாட்டியம்மா செஞ்சது தவறு. அது தவறுங்கும் போது இது மாபெரும் தவறு இல்லையா? ஒரு மாபெரும் தவறு. கொலை மிரட்டல் விட்டது தப்பு. அந்த தப்பு அந்த அம்மா செஞ்ச சின்ன தவறுக்கு தனிப்படை வைக்கிறீங்க. இவ்வளவு பெரிய தவறுக்கு ஏன் தனிப்படை வைக்கலீங்க? அந்த அம்மாவுக்கு இதுக்கு எங்க போய் நம்ம அரசாங்கத்தை குறை தனிப்படை எல்லாம் வைக்கலங்க. சும்மா நீங்க சொன்னீங்க. இப்போ என்ன சொன்ன? அந்த காவலர்கள் அந்த ஸ்டேஷன்ல ஒரு 2 பேர்த்த இது பண்ணி யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு கூட்டிட்டு வாங்கப்பான்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அந்த பையனை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவனை வச்சு எந்த இடம் என்னன்னு போட்டு அதுக்கப்புறம் அது எங்க போய் பிடிச்சாங்கன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பையன் அங்கனுக்குள்ள ஏங்க ஒரு வீடியோ அந்த அம்மா செருப்பை தூக்கி எரிஞ்சம்மா அது வேற அம்மா. இந்த பையன் எங்கேயோ பஸ்ல போயிட்டு இருக்கிறவன் அவன் அதை பார்த்து ஏதோ ஒரு வீடியோ எடுத்திருக்கான். அப்படி அவன் வீடியோ போட்டதை அவன் யாரு என்ன ஏது ஏங்க மொபைல்ல இருக்குல்லங்க. இப்ப இந்த மொபைல்ல ஒரு வீடியோ எடுத்து நான் அனுப்பிச்சேன்னு சொன்னா எந்த நம்பர்ல இருந்து வந்துச்சுன்னு சர்ச் பண்ணிடுவாங்களா இல்லையா? அவனை சர்ச் பண்ணி ஆளை கண்டுபிடிச்சாச்சு. ஆளைத்தான் நேரடியா கண்டுபிடிக்க முடியலையே தவிர அவன் வீடு வாசல் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க பெற்றோர்களை கண்டுபிடிச்சாச்சு. அவன் இந்த மாதிரி போட்ட உடனே அவனுக்கு பெரிய அவன் இந்த மாதிரி நினைச்சு போடல. இது பெரிய அளவுல பிளாரப் ஆன உடனே அவன் எஸ்கேப். ஒரு அரசியல் கட்சி தலைவரை நான் தலையை வெட்டிடுவேன்னு ஒருத்தன் போடுறானே. அதுக்கு என்ன அதை கண்டுபிடிக்கணும்? சாதாரண விஷயமா? கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. இன்னைக்கு சமூக வலைத்தள ஒரு வசைபாடுதல் இருக்குது. நார்மலா நிறைய பேர் இன்னைக்கு பாத்ரூம் சுகத்துல எழுதுற மாதிரி இன்னைக்கு யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் கமெண்ட் எழுதுறாங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க. நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். புரியுங்க, நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நாங்க தேடி கண்டுபிடிச்சு அவன் பேர்ல எஃப்ஐஆர் போட்டு அவன் பேர்ல எந்த செக்ஷன் போட முடியுமோ நடவடிக்கை எடுப்பீங்க இல்லையா? 100க்கு 100 வரவேற்கிறோம். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. வரவேற்கிறோம். அதை சீக்கிரமா எடுங்க. அவ்வளவுதான். உங்க மேலே இதுல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவர் ஏதோ உங்களுடைய சொந்தக்காரர்னு கேள்விப்பட்டதா சொல்றாங்க சில பேர். அதெல்லாம் சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல. அவன் ஒரு தெலுங்குக்காரன், ஒரு நாக்கேன், அவ்வளவுதான். அதுக்காக ஊர்ல இருக்க தெலுங்குக்காரன் பூரா எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை நீங்களே உங்களுடைய உந்துதலின் பேர்ல அப்படி பேசிட்டாரோ அப்படின்றதுனால அப்படி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் அந்த மாதிரி ஆளு கிடையாது. யாரையும் கொலை செய்ய. அப்படி இல்லைன்னா நீங்க ஏன் போன் பண்றீங்க தேனி ஸ்டேஷன்? எல்லா கேஸுக்கும் நீங்க இந்த மாதிரி போன் பண்ணுவீங்களா? நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு டிபேட் அதை பத்தி வருதுங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். ஒவ்வொரு டிபேட்டும் எதாவது வருதோ அப்பெல்லாம் மேக்ஸிமம் முக்கியமான விஷயங்களா இருந்தா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பூரா என்ன வேலைனாக்கா காமாட்சி நாயுடு ஐயா எங்கெங்க எந்தெந்த தலைவர் டிபேட்டுக்கு போறாரோ அதுக்கு அப்டேட் கொடுக்கறதா போலீஸ் ஸ்டேஷன். உண்மை நிலைய தெரியாம நான் பாட்டுக்கு ஏதாவது யதார்த்தமா பேசி தப்பாயிட்டா என்ன பண்ண? அது ஓகே. ஆனா நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி நீங்க டிபேட்டுக்கு வரும்போது எந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. ஆமா, என்ன நிலைமைன்னு தெரியும். காவல்துறை அமைச்சகத்துல ஏதாவது பொறுப்புல இருக்கீங்களா? உங்களுக்கு அவங்க அப்டேட் கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் அப்டேட் கொடுப்பாங்க. நான் சொல்றேன் என்ன நடக்குது, என்ன நிலைமைங்க, அவனை கைது அப்டேட் என்ன நடக்குது, ஏது நடக்குது, அது யாரு கேட்டாலும் நான் கேட்டா மட்டும் இல்லங்க. அப்புறம் ஏன் நீங்க அதை கேக்குறீங்க? யாரு கேட்டாலும் கொடுப்பாங்க. அதனாலதான் அவரு கேக்குறாரு உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேக்குறாரு. எனக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அது தெரிய வேண்டிய உங்களுக்கு தெரியும். யாரு அந்த திரு சீமான் அவர்களுக்கு என்ன பத்தி தெரியும். விடுங்க. சோ நீங்க இதுல எதுவும் ஏங்க அவன் இங்க பேசுனதே நான் ஒரு டிபேட்ல திட்டி விட்டேன். அப்புறம் நீங்க வேற அவன் என்ன போன் போட்டு கலாச்சிட்டு இருக்கான். இப்போ மொபைல்ல பாருங்க, அவன் நம்பரை நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்னவோ பேசுறீங்க. சந்தோஷ் கிடையாது பேசுனது. தர்மபுரியில இருந்து ஒருத்தன் பேசுனான். தர்மபுரியில இருந்து பேசுனான். சரி, இப்ப திமுக பொதுக்கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்திய விருந்துல பீர் சப்ளை பண்ணிருக்காங்களாமே. அதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு அப்பா அப்படின்னு சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் உங்க ஸ்டாலின் அவர்கள், அவர் ஒரு அப்பாவா இருந்துட்டு தான் பிள்ளைகளுக்கு பீர் வாங்கி கொடுத்தாரா? அதாவது அவர் பீர் வாங்கி கொடுக்கல. அது என்ன நடந்துச்சுன்னா, அவங்க ஒரு முகவர் கூட்டம் போட்டிருக்காங்க. அந்த எம்எல்ஏ யார் போட்டதுங்க? ரிஷிவந்தம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிஷிவந்தம் தொகுதியினுடைய இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி. எந்த கட்சியினுடைய எம்எல்ஏ அது? ஏங்க என்ன எல்லாத்துக்கும் தான் தெரியுமா? அப்புறம் என்ன எந்த கட்சி? எந்த கட்சி? எங்க கட்சி தாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்ப சொல்லுங்க. சரிங்களா? அந்த எம்எல்ஏ அந்த முகவர்கள் கூட்டத்தை நடத்துறாரு. நடத்தி முடிச்சுட்டு மதிய உணவு கொடுக்குறாரு.
அவன் யாரோ ஒரு பையன் வந்து இது நேரத்துல பீரை வாங்கிட்டு வந்திருப்பான் போல இருக்கு, வெயிலுக்கு. ஒரு பையனாங்கய்யா? ஒரு பையன் ஒரு பாட்டில் வாங்கி, அவனோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு 4 பாட்டில் மட்டும். ஆமா, அந்த இதுல பாருங்க, அந்த வரிசையில 4 பாட்டில் தான் இருக்கும். நீங்க வீடியோ பாத்தீங்களா இல்லையா? வீடியோ பார்த்தேன். ஒவ்வொரு இலைக்கு முன்னாடியும் பாயாசம் வைக்கிற மாதிரி தண்ணி வைக்கிற மாதிரி அதாங்க, அது உங்களுக்கு 4 பாட்டு இந்த சைஸ்ல எடுக்கும்போது அந்த மாதிரி தெரியும். உங்க அப்பா என்ன சொன்னாரு? ஏங்க, எங்க அப்பா குடிக்க கூடாதுன்னு தான் சொன்னாரு, போதை வழி போகாதீங்கன்னு சொன்னாரு, சொன்னாங்க. ஆனா அரசாங்கம் அவரு நடத்தக்கூடிய கட்சியில இருந்துகிட்டே நீங்க வந்து போதை பொருள் பீரா வாங்கி குடுக்குறீங்கன்னா நீங்க உங்க பையனுக்கு நீங்க பீர் வாங்கி குடிப்பீங்களா? இங்க பாருங்க, நீங்க ஐயா நீங்க இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க பையனுக்கு நீங்க பீர் வாங்கி குடிப்பீங்களா? எங்களுக்கு அந்த பழக்கம் இல்ல. அப்ப நீங்க இந்த திமுகல அந்த பழக்கம் இருக்குதா? அப்போ இங்க பாருங்க, திமுகல அப்ப பையன் பீர் வாங்கி கொடுக்கறது ஏங்க, ஒரு 1.5 கோடி தொண்டன்ல 10 பேர் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவனை குடிக்காதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ்? நீங்க எவனோ குடிக்கலாம் பாருங்க, அந்த ரைட்ஸ் குடிக்கலாமா? அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு போய் அவங்க விருந்து வைக்கும் போது விருந்துல அந்த வெயிலுக்காக ஒரு குளிர்ச்சியா இருக்கட்டுமேன்னு பண்ணிருக்காங்க. எதற்குண்டான விருந்து? அந்த மீட்டிங் உண்டான விருந்து தானே. அந்த மீட்டிங் கொண்டு அப்ப இது திமுக மீட்டிங்ல கொடுத்த பீர் தானே இது. ஏங்க, அது என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? அரசாங்கம் டாஸ்மாக் நடத்துது, அரசாங்கம் நடத்தின டாஸ்மாக்ல இருந்து வாங்கி இருக்காங்க. அது அந்த வெயிலுக்காக அந்த பசங்க அந்த தாகத்தை தீர்த்துக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இத போய் பெரிய விஷயம். பீர் குடிச்சா தாகம் போயிடும். ஏங்க, வெயிலுக்கு பீர் குடிக்கிறது அது எனக்கு தெரியாது. வெயில் காலம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப தண்ணீர் பந்தல்லாம் எடுத்து பீர் பந்தல் கீது போட போறீங்களா? போடுங்க, உங்க யாரு வேணாம். நான் உங்களே தான் கேக்குறேன். நாங்க எதுக்கு போடுறோம்? நீங்க தானே சொல்றீங்க அரசாங்கத்துல விக்கிறாங்க, அதனால வாங்கி மீட்டிங்ல கொடுங்க. பாருங்க, எங்க தொண்டர்கள் தண்ணீர் பந்தல் போடுறதுக்கு பதிலா பீர் பந்தல் போடுங்க. அதெல்லாம் ரொம்ப ஆசுவாசமா. ஏங்க, அதான் தெருக்கு திறந்து வச்சிருக்கல, போய் குடிங்களே. உங்க யாரு வேணாம், அந்த கீழ இருக்கு போங்க. இதுக்கு நீங்க தானே வழி காட்டுறீங்க. நாங்க வழியை காட்டுறோம், வழியை மறைக்கிறோங்கிறது பிரச்சனை இல்லைங்க. முதல்வர் குடிக்க வாங்கன்னு தான் கூப்பிடுறோம். முதல்வர் ஐயா என்ன சொன்னாரு? முதல்வர் சொல்லுவாருங்க. முதல்வர் கேட்க மாட்டீங்க. முதல்வர் என்ன அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்வர் சொல்றத எல்லாத்தையும் எல்லாரும் கேட்பாங்கன்னு இல்ல. ஒரு கட்சிக்காரங்க கேட்கணுமா வேண்டாமா? கட்சி தலைவர் இல்லையா அவரு? கட்சி தலைவர் சொல்றத அவங்க கேட்கத்தான் செய்யறாங்க. அவங்க என்ன பிராந்தியும் விஸ்கிமா குடிச்சாங்க? தலைவர் பீர் குடிக்கலாம்னு இருக்காரா? இத பாருங்க, இதெல்லாம் வந்து நீங்க பிராண்டி விஸ்கி குடிக்காதீங்க, பீரை வாங்கி குடிங்கன்னு சொல்லிருக்காரு. அந்த தொண்டர்களுடைய இஷ்டம். அதுக்காக எல்லா தொண்டரும் அடுத்த கட்சி தொண்டர்கள் குடிக்கட்டும். உங்க கட்சி தலைவர் சொல்றாரு, ஐயா எங்க கட்சி தொண்டர் குடிச்சான், தப்பு தான். அப்படி சொல்லுங்க. அப்புறம் அதுக்கு என்னமோ தூக்குல போடுற மாதிரி பேசுறீங்க. தூக்குல எல்லாம் போட வேண்டாம். இது ஸ்டாலின் ஐயாவுக்கு நீங்க களங்கத்தை உண்டு பண்ற மாதிரி இல்லையா? இது அது பண்ணி விட்டாரு. அதுக்காக அவரை என்ன பண்ண முடியும்? அந்த எம்எல்ஏ நீக்க முடியுமா கட்சியை விட்டு? பண்ண வேண்டியது இல்லையா? இத பச்சை நான் இப்படியே பேசி பேசி தாயா பொன்முடிய ஊரை விட்டு அனுப்பிச்சுட்டீங்க. நாங்க பேசி ஆமா, அந்த ஊடகங்கள்ல உட்காந்து நீங்க பேசுனதுனாலதான் பொன்முடி பெரிய இவ்வளவு தூரம் புலார இதுக்காது. அவரு திராவிட கழகத்துல பேசுறாரு. வரும் பிரச்சனை. பொன்முடிய நீக்கினால பீரை வாங்கி குடிச்சு கொண்டாடி இருக்காங்கன்னு தகவல் வருது. இது படிச்சீங்களா இல்லையா நீங்க? செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் ராஜினாமா பண்ணதை கொண்டாடுறதுக்காக இந்த பீர் வந்து இங்க சப்ளை பண்ணி ஏகோபித்த மகிழ்ச்சியில திமுக காரங்க இருக்காங்கன்னு போட்டிருக்காங்களே. இருக்கட்டும், அதான் நான் தான் சொல்றேனே, உங்களை மாதிரி ஊடகங்கள்ல பேசுறவங்களும் செய்தி சேகரிப்பாளர்களும் தப்பாவே நாங்கெல்லாம் தப்பா பேசுறோம். சரியா பண்றீங்க. அவர் பேசுனது தப்பு தாங்கிறது வந்து வேற விஷயம். அப்புறம் என்ன நாங்க தப்பா பேசுறோம்? ஆனா அவர் பேசுனதுக்காக அவரை கட்சியை விட்டு நீக்கணும். அதுவும் பத்தாதுன்னு சொல்லி இப்ப அமைச்சர் பொறுப்புல இருந்து வர நீதிமன்றமே சொல்லி நீக்கியாச்சு. ஆமா, மட்டவீங்க எங்க சும்மா இருங்க. இதை காட்டிலும் மோசமா என்னென்னமோ நடக்குது நாட்டுல, அதெல்லாம் விட்டுடுவீங்க. இது நாங்க தான் எங்களுக்கு சரி விடுங்க. உங்கள்ட்ட எல்லாம் பேசணும்னா இது நிறைய இருக்கிறவங்க ஒரு பொறுப்பு தவறி பேசுறாங்களே, அது தப்பா உங்களுக்கு தெரியும். பொறுப்பு தவறி பேசுனது தப்பியா? அதுக்கு தண்டனை என்ன கொடுக்கலாம்? கட்சியை விட்டு நீக்கியாச்சு. கட்சியை விட்டு நீக்கின பின்னாடி அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கணுங்கிறாங்க. இப்ப அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கியாச்சு. அத இவர் என்ன சொல்றாரு? அதுக்காக பீரை குடிச்சு கொண்டாடுனீங்க, பட்டாசு வெடிச்சீங்கன்னு கூட சொல்லுங்க. நான் சொல்லல, நீங்க கையா நீங்க அதத்தான். நீங்க என்ன யாரு? உங்க இனம் தான் அந்த செய்தியில். ஆமா, அந்த இனம் தான். எங்க இனம் மனித இனம் இல்ல, மனித இனம் இல்ல, அந்த பத்திரிகை செய்தி இனம். பத்திரிகையில ஊடகங்களை உட்கார்ந்துட்டு தவறா சிந்திக்கிறது, தவறா பேசுறது, உங்களை மாதிரி பார்த்து நிறைய பேர் இருக்காங்க. அப்ப பத்திரிகைக்காரங்க பூரா மோசம் உங்களுக்கு. பத்திரிகைல கிட்டத்தட்ட 60% அப்படித்தான் நடந்துக்கிறாங்க. உள்ளாத ஒண்ணா இருக்கிற மாதிரி ஜோடிச்சு பேசுறாங்க. இதெல்லாம் வந்து இப்ப பொன்முடி அவர்கள் வந்து பேசுனதெல்லாம் ஜோடிச்சுட்டாங்க. பின்னாடி வந்து வாய்ஸ்ல வந்து டப்பிங் கொடுத்துட்டாங்க, மார்பிங் பண்ணிட்டாங்க வீடியோ எல்லாம். கரெக்டாங்க பாருங்க, அது அவர் பேசினாரு, அவரே ஒத்துக்கிட்டாரு.
அவரு வருத்தம் தெரிவிச்சுட்டாரு. ஒரு மனுஷன் தப்பா சரி, இருங்க, நான் இப்ப இந்த பேசிட்டாரு. கேள்வி ஒரு வயசான கேட்கிறேன். மனுஷன் பேசிட்டு நான் பேசுனது தப்பு தான் மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேட்டாரு. ஆ. அப்படி இருந்தும் அவரை கட்சியை விட்டு நீக்காச்சு, அமைச்சர் பொறுப்புல இருந்து எடுத்தாச்சு. அமைச்சர் பொறுப்புல எப்ப இருந்தது? அது எப்பயோ எடுக்கலாம், அது நாங்க எடுக்கிறோம். கட்சியில இருந்து நீங்க நீக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? எங்க கட்சி வந்து புனிதமான கட்சி, இந்த மாதிரி தராதரம் இல்லாம பேசக்கூடிய ஆட்கள் எங்க கட்சியில நிர்வாகியா இருக்கக்கூடாது, அதுதான காரணம்? அதுதான் காரணம். அப்ப கட்சியில வந்து பொறுப்புல இருக்கக்கூடாது, மாநிலத்திலையும் மாநில மக்களுக்கும் அமைச்சரா இருக்கலாமோ? தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் புனிதம் இல்லையா? கட்சிக்கு மட்டும் தான் புனிதமா? பாருங்க, நாங்க அது இத வேற நீங்க மக்கள் அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் என்னமோ பெரிய தியாகமா நீங்க பொன்முடியும் தியாகின்றீங்க போல இருக்கு. தியாகி தான் அவரு. ஏற்கனவே தியாகி செந்தில் பாலாஜியை தியாகி ஆக்குனீங்க. ஆமா, இப்ப வந்து பொன்முடியும் தியாகி தியாகி தான். பொன்முடி தியாகினே சொல்லுங்க. சூப்பர். என்ன மோசம்? ஒரு 13 தியாகிகள் லைன்ல இருப்பாங்க போல இருக்கு. இருக்கட்டும், நீங்களும் வாங்க. நான் எனக்கு அந்த தியாகி பட்டம்லாம் வேண்டாங்க, நம்ம மனுஷனாவே இருப்போம். நம்ம இருங்க.